வணக்கம் நண்பர்களே, நலமா இருக்கீங்களா? நமது மீனன்புடி ராசி பலன் சேனல் மூலமா தனித்துவமா நமது மீன ராசிக்கான பிரத்யேக ராசி பலனை நாம தினமும் பார்த்துட்டு வரோம். மறக்காம நமது மீனன்புடி ராசி பலன் சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் பட்டன் அழுத்தி ஆழ்ந்து அழுத்துறதுனால புதிய வீடியோக்கள் உங்களுக்கு மொபைல் நோட்டிபிகேஷன் மூலமா உடனடியாக கிடைக்கும். ஸ்கிப் பண்ணாம வீடியோ பாருங்க, அப்பதான் முக்கியமான விஷயங்களை தெரிஞ்சுக்க முடியும். இன்றைய தினம் 23/2/2022 புதன்கிழமை. தமிழ் வருடத்தில் இது பிளவ வருடம் மாசி மாதம் 11ஆம் நாள். சூரிய உதயம் காலை 6:32. நல்ல நேரம் காலை 9:30 முதல் 10:30 வரை, மாலை 4:30 முதல் 5 மணி வரை. கௌரி நல்ல நேரம் காலை 10:30 முதல் 11:30 வரை, மாலை 6:30 முதல் 7:30 வரை. ராகு காலம் நண்பகல் 12 மணி முதல் பிற்பகல் 1:30 வரை. குளிகை காலம் காலை 10:30 முதல் 12 மணி வரை. யமகண்டம் காலை 7:30 முதல் 9 மணி வரை. திதி இன்று மாலை 4:09 வரை சப்தமி, பின்பு அஷ்டமி. நட்சத்திரம் இன்று பிற்பகல் 2:01 வரை விசாகம், பின்பு அனுஷம். ரேவதி மற்றும் அஸ்வினி நட்சத்திரங்களுக்கு இன்று சந்திராஷ்டமம் அமைந்துள்ளது. சூலம் வடக்கு, பரிகாரம் பால். இன்றைய கிரக நிலைகள்: ரிஷபத்தில் ராகு, விருச்சிகத்தில் கேது மற்றும் சந்திரன், தனுசில் சுக்கிரன் மற்றும் செவ்வாய், மகரத்தில் சனி மற்றும் புதன், கும்பத்தில் சூரியன் மற்றும் குரு. நமது மீன ராசிக்கு இன்னைக்கு கிரக நிலைகள் எப்படி இருக்குன்னு பார்க்கும்போது, இன்றைய தினம் ராசிக்கு 11ஆம் இடத்தில் 4-7 கூடிய புதனுடன் லாபஸ்தானாதிபதியான சனி பகவான் இணைந்து காணப்படக்கூடிய ஒரு சிறந்த தினமாக அமையப்பெறுகிறது. மேலும் 5 கூடியவன் 9ஆம் இடத்தில் உள்ளது மிகச்சிறந்த ஒரு நல்ல நன்மையை தருகிறது. செவ்வாய் பகவான் ராசிக்கு 10ஆம் இடத்தில் சுக்கிரனுடன் இணைந்து காணப்படுகிறது. இன்னும் சிறப்பான யோகத்தை தருவதாகவே அமையும். இத்தகைய சிறந்த கிரக அமைப்புகள் காரணமாக இன்றைய தினம் நமது மீனராசி நண்பர்களுக்கு மனக்குழப்பங்கள் அகலக்கூடிய ஒரு சிறந்த தினமாகவே அமைய பெறுவீர்கள். நண்பர்களே, இன்றைய தினத்தில் நீங்கள் முக்கியமாக என்ன செய்யணும், என்ன செய்யக்கூடாது, இன்றைய தினத்துக்கான அதிர்ஷ்ட எண் என்ன, அதிர்ஷ்ட நிறம் என்ன, எல்லாத்தையுமே நம்ம வீடியோவை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பார்த்தா தான் பார்க்க முடியும், தெரிஞ்சுக்க முடியும். அதனால ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். மேலும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் அழுத்த மறந்துடாதீங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு காலையில் 7:50 வரை சந்திராஷ்டமம் இருக்குங்க. ஆனால் அதுக்கப்புறம் உங்களுக்கு சந்திராஷ்டமம் நீங்கி வர்றதுனால உங்களுக்கு இருக்க குழப்பங்கள் நீங்கி மன தெளிவு உண்டாகக்கூடிய ஒரு சிறந்த தினமாகவே அமைய பெறுவீங்க. எனவே முக்கிய காரியங்கள் அனைத்துமே இன்னைக்கு நீங்கள் காலையில் ஒரு 8 மணிக்கு மேலே நீங்கள் ஆரம்பிச்சுக்கலாம். முக்கிய பேச்சுவார்த்தைகள், முக்கிய செலவுகள் எல்லாமே நீங்கள் காலையில் 8 மணிக்கு மேலே பண்ணுறது உங்களுக்கு நல்ல பயனை தருங்க. அதனால உங்களுக்கு நல்ல நன்மை நடைபெறும். இன்றைய தினம் உங்களுக்கு மிகச்சிறந்த ஒரு நல்ல பிரச்சனைகள் தீரக்கூடிய ஒரு நாளாக அமைப்பெறுங்க. நேற்று வரைக்கும் உங்களுக்கு சில பிரச்சனைகள், சிக்கல்கள் இருந்து வந்திருக்கலாம். அது அனைத்துமே இன்று நீங்கக்கூடிய ஒரு சிறந்த தருணம் அமைப்பெறுவதனால உங்கள் காரியங்களில் நீங்கள் நல்ல ஒரு முடிவு எடுத்து உங்களுக்கு சிறந்த ஒரு பிரச்சனை இல்லாத வகையில் உங்கள் காரியங்களை நீங்கள் வெற்றிகரமாக முடிக்க முடியும். மேலும் இன்னைக்கு நீங்கள் அசையா சொத்துக்கள் ஏதாவது வாங்கணும்னு முயற்சி பண்ணீங்க அப்படின்னா, வீடு அல்லது மனை, நிலம் போன்றவற்றை ஏதாவது ஒன்று வாங்க முயற்சி பண்ணணும் அப்படின்னாங்கன்னா கண்டிப்பாக அதுக்கான முயற்சிகள் உங்களுக்கு கைகூட வாய்ப்புகள் இருக்குங்க. எனவே அசையா சொத்துக்கள் வாங்க தாராளமாக வாங்கலாம். இன்னைக்கு கணவன் மனைவி இடையே இருக்கிற ஒரு பிரச்சனைகள் தீரக்கூடிய ஒரு நாளாக அமைப்பெறுங்க. இன்னைக்கு ஒற்றுமை அதிகரிக்கக்கூடிய ஒரு சிறந்த தினமா இருக்குங்க. இதனால குடும்பத்துல இனிமை, சந்தோஷம் பெருகக்கூடிய ஒரு அருமையான தினம் என்று சொல்லலாம். இன்னைக்கு உங்களோட உடல் ஆரோக்கியத்தில் இருக்கிற குறைபாடுகள் அனைத்தும் நீங்கி உடல்ல உங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றங்கள் காணப்படுங்க. ஏதாவது தீராத நோய்கள் இது வரைக்கும் உங்களுக்கு இருந்து வந்திருந்தா இப்போது உங்களுக்கு அந்த நோய்கள் நீங்கி உடல் ஆரோக்கியம் பெறக்கூடிய ஒரு சிறந்த தினமாக அமைப்பெறுங்க. இதனால் நீங்க கண்டிப்பா ஒரு சந்தோஷமா, ஆனந்தமா இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை அமையப்பெறுங்க. மேலும் இன்றைய தினம் குடும்பத்துல நல்ல சந்தோஷமான, இணக்கமான சூழ்நிலை இருக்கிறதுனால இன்னைக்கு உங்களுக்கு நிம்மதியான ஒரு நாள்னு சொல்லலாங்க. இன்னைக்கு உங்க வீட்டு பெரிய மனிதர்களுடைய ஆசீர்வாதங்கள் உங்களுக்கு தாராளமாக கிடைக்கக்கூடிய ஒரு சிறந்த தினமாக அமைப்பெறுங்க. அதனால இன்னைக்கு உங்களுக்கு ஆசீர்வாதம் நிறைந்த ஒரு சிறந்த தினமாக இருக்கிறதுனால கண்டிப்பா உங்களுக்கு நல்ல நன்மைகள் நடைபெறும். நீங்கள் மாணவர்களாக இருந்தாலும் சரி, தொழில் புரிவர்களாக இருந்தாலும் சரி, உத்தியோகஸ்தர்களாக இருந்தாலும் சரி, உங்களுக்கு இன்னைக்கு மிகச்சிறந்த நல்ல நன்மைகள் நடைபெறக்கூடிய ஒரு யோகமான சூழ்நிலை இப்போ உங்களுக்கு காணப்படுதுங்க. இன்னைக்கு நீங்க முழு ஆனந்தம், மகிழ்ச்சியும் நீங்க அனுபவிக்கணும் அப்படின்னா நீங்க ஜாலியா வெளியில போறது, சிறு சிறு பயணங்கள் அல்லது டூர் போறது போன்றவற்றை நீங்க இன்றைய தினம் தாராளமாக மேற்கொள்ளலாம். உங்களுக்கு நல்ல நன்மைகள் உண்டு. இன்றைய தினம் யாராவது ஒரு பழைய நண்பர் உங்களுக்கு கடன் கேட்க வாய்ப்புகள் இருக்குதுங்க. ஆனா உங்களுடைய நிதி நிலைமை யோசிச்சு நீங்க கடன் கொடுக்கறது தான் உங்களுக்கு நல்லது. இல்லைன்னா நீங்க பண கஷ்டத்துல மாட்டிக்கக்கூடிய சூழ்நிலை அமைய பெற்றுவிடும். அதனால ஜாக்கிரதையா இருங்க. இன்னைக்கு வீட்டு வேலைகள் சற்று அதிகமா இருக்கலாம். அதனால சற்று களைப்பா இருப்பீங்க.
இதனால மன அழுத்தங்கள் அதிகரித்தாலும் நீங்கள் வெளியில் போயிட்டு ஜாலியாக சுற்றிட்டு வர்றது உங்களுக்கு கொஞ்சம் ரிலாக்ஸ் கொடுக்கக்கூடியதாக அமையுங்கிறதுனால கண்டிப்பாக நீங்கள் அதை செய்யலாம். இன்றைக்கி காதல் உணர்வுகளை பொறுத்த வரைக்கும் உங்கள் மனம் கவர்ந்த காதலோட ரொமான்டிக் உணர்வுகள் அதிகரித்து காணப்படக்கூடிய ஒரு தினமாக இன்றைக்கி அமைப்பெறுங்க. பழைய ரொமான்டிக் நினைவுகளை அசை போட்டு பார்க்கக்கூடிய, அதன் மூலமாக சந்தோஷப்படக்கூடிய ஒரு நல்ல தினமாகவும் இன்றைய தினம் நீங்கள் அமையப்பெறுவீங்க. இன்றைக்கி உங்களுக்கு புதிய புதிய விஷயங்களை கற்றுக்கணுங்கிற ஆர்வம் அதிகரிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை அமையப்பெறுங்க. புதிய விஷயங்களை கற்றுக்கிட்டு நீங்கள் அதன் மூலமாக வாழ்க்கையில் சில முன்னேற்றங்களை ஏற்படுத்திக்க முடியும். இன்றைக்கி குறிப்பிடத்தக்க வகையில் உங்களுக்கு நல்ல மாற்றங்களை அது ஏற்படுத்தும். இன்றைக்கி உங்கள் வீட்டில் இருக்கிற குடும்ப உறுப்பினர்களோடு பேசும் பொழுது தவறான வார்த்தைகளை மட்டும் பேசிடாதீங்க. அதனால் வீட்டில் இருக்கவங்க கோவப்பட வாய்ப்புகள் இருக்குது. எனவே வார்த்தைகளை சற்று கவனமாக இருங்க. இன்றைக்கி நீங்கள் திருமண வாழ்வில் ஒரு மிகச்சிறந்த நல்ல இனிமையான வாழ்வு அமைப்பெறுவீங்க. கணவன் மனைவி இடையே ஒற்றுமை அந்யோன்யம் அதிகரிக்கக்கூடிய ஒரு சிறந்த தினமாக அமையுங்க. இன்றைக்கி உங்களுடைய திருமண வாழ்வு உங்கள் வாழ்க்கையிலேயே குதூகலமாக இருக்கும். இன்றைக்கி உங்களுடைய திருமண வாழ்வினால் நீங்கள் ஒரு வரமாக நினச்சி அதை இன்றைக்கி சந்தோஷமாக அனுபவிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை கண்டிப்பாக இன்றைக்கி இருக்குங்க. அதனால் இல்வாழ்க்கை சிறப்பாகவே இருக்கும். சிறப்பாக மாற்றணும் அப்படின்னா இன்றைக்கி நீங்கள் பயன்படுத்த வேண்டிய அல்லது அணிய வேண்டிய இன்றைக்கி மகிழ்ச்சி தரக்கூடிய வண்ணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ரெட் கலர் மற்றும் மெரூன் கலர் யூஸ் பண்ணலாங்க. இன்றைய தினத்தில் உங்களது அதிர்ஷ்ட எண் 4. நமது மீனராசி அன்பர்களுடைய நட்சத்திர ரீதியான பலன்களை எப்போது காணலாங்க. அதுக்கு முன்னாடி நமது மீனப்புடைய ராசி பலன் சேனல் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட பெல் பட்டன் அழுத்தி ஆளும்பது அழுத்தி நமக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். இதனால் உங்களுக்கு புதிய வீடியோக்கள் நோட்டிஃபிகேஷன் உடனடியாக கிடைக்கும். இன்றைய தினத்தில் பொறுத்த வரைக்கும் போராட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்திருந்தவங்களுக்கு உங்களுடைய துன்பங்கள்லாம் விலகக்கூடிய ஒரு நாளாக அமையப்பெறுங்க. நேற்று வரைக்கும் உங்களுக்கு இருந்த பிரச்சனைகள் இன்னைக்கு தானாக விலகக்கூடிய, உங்களது முயற்சிகள் பழைய முயற்சிகள் காரணமாக விலகக்கூடிய ஒரு சிறந்த தினமாக இன்னைக்கு அமைப்பறதுனால இன்னைக்கு உங்களுக்கு கண்டிப்பாக மனசில் சந்தோஷம் அதிகரிக்குங்க. வெளிவட்டாரத்தில் உங்களுடைய மதிப்பும் மரியாதையும் உயரக்கூடிய ஒரு சிறந்த தினமாகவே அமைப்பெறுவீங்க. கடன் சார்ந்த பிரச்சனைகள் இன்றைய தினம் குறையிறதுனால கண்டிப்பாக உங்களுக்கு அதன் மூலமாகவும் மன மகிழ்ச்சி மன சந்தோஷம் உண்டுங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்னைக்கு புதிய பொருட்களை நீங்கள் வாங்கக்கூடிய ஆர்வங்கள் அதிகரித்து காணப்படுவீங்க. புதிய பொருட்களை வாங்கி சேர்க்கக்கூடிய ஒரு சிறந்த தினமாகவும் அமைப்பெறுவீங்க. அசைவ சொத்துக்கள் வீடு மனை நிலம் போன்றவற்றை வாங்கக்கூடிய வாய்ப்புகளும் இன்றைக்கு உங்களுக்கு உண்டுங்க. சேமிப்பை இன்னைக்கு நீங்கள் அதிகப்படுத்தணும் அப்படிங்கிற எண்ணங்கள் உங்களுக்கு அதிகரித்து காணப்படுங்க. அதற்கான நல்ல வாய்ப்புகளை தேடி இன்னைக்கு நீங்கள் முயற்சிகளை மேற்கொள்வீங்க. கண்டிப்பாக அதனால் உங்களது சேமிப்புகள் உயரத்துக்கும் நல்ல வாய்ப்புகள் இப்பொழுது அமைப்படுறதுனால கண்டிப்பாக இன்றைக்கி சந்தோஷமான நாள் சொல்லலாங்க. இன்றைக்கி உங்கள் கடமையில் நீங்கள் கண்ணும் கருத்துமாக இருப்பீங்க. உங்கள் கடமைகளை சிறப்பாக செஞ்சு நீங்கள் பாராட்டுதல்கள் பெறக்கூடிய ஒரு சிறந்த தினமாக அமைப்பிடுவீங்க. நீ இந்த அளவுக்கு பொறுப்பாக இருப்புன்னு நினச்சி கூட பார்க்கலப்பான்னு மற்றவங்க பாராட்டக்கூடிய அளவுக்கு நீங்கள் உங்கள் கடமையை சிறப்பாக செஞ்சு முடிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இன்னைக்கு கண்டிப்பாக உங்களுக்கு இருக்குங்க. ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்னைக்கு உங்களுக்கு பயணங்கள் மூலமாக நல்ல அனுபவம் கிடைக்குங்க. உங்களுக்கு தெய்வீக காரியங்களில் இன்றைக்கி ஈடுபாடு அதிகரிக்கும். நீங்கள் தாராளமாக பயணங்கள் மேற்கொள்ள வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டால் நீங்கள் தாராளமாக மேற்கொள்ளலாம். அதனால் உங்களுக்கு நல்ல நன்மை தான் உண்டு. எதிர்பாராத சில புதிய சான்சஸ் வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்க வாய்ப்புகள் இருக்குங்க. எனவே உங்களுக்கு புதிய வாய்ப்புகள் வேணும் அப்படின்னா பயணங்களை தாராளமாக மேற்கொள்ளலாம். உங்களுக்கு இன்னைக்கு பக்தி மூலமாகவும் நல்ல நன்மைகள் உண்டு. பாராட்டுகள் கிடைக்கக்கூடிய ஒரு சிறந்த தினமாக இன்னைக்கு அமைய பெறுவீங்க. நன்றி நண்பர்களே. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். ஒருவேளை உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பட்டனை தட்டி விடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுகளுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. மறக்காமல் நம்ம சேனலில் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. கூடவே பெல் பட்டன் அழுத்தி ஆல் அழுத்துறதன் மூலமாக நமது வீடியோக்கள் உங்களுக்கு உடனடியாக நோட்டிஃபிகேஷன் மூலமாக சுட சுட தினமும் கிடைக்க பெறுவீங்க. உங்களுடைய கருத்துக்கள் என்ன இருக்குது அப்படின்றத நாங்கள் அறிஞ்சுக்க ஆவலாக தான் இருக்கோம். ஸோ உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். பிடிக்காட்டி என்ன பிடிக்கலன்றதை நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் தெரிவிங்க. கண்டிப்பாக நமது வீடியோவை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு அது உதவியாக இருக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஹாவ் அ வண்டர்ஃபுல் டே.